வருஷா வருஷம் ஏப்ரல் மே ஆனாலே எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பயம் இந்த கொளுத்துற வெயில் தான். ஆமாங்க, இந்த கொளுத்துற வெயில்னால நமக்கு ஏராளமான பிரச்சனைகளில் நம்ம உள்ளாகிறோம். ஸோ எல்லாருமே நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக வந்து இந்த வெயிலை வந்து சமாளிக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்ட்டு நிறைய ரிக்வெஸ்ட் வந்ததுங்க. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஒரு 10 சயின்டிஃபிக்காக எளிய முறையில் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரான ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு 10 டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். வெல்கம் டு டாக்டர் ஃபார்மா யூடியூப் சேனலுங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டாக்டர் ஃபார்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த வாரங்களில் நிறைய ஸ்பெஷலான ஈஸியான உங்களுக்கு புரிகிற மாதிரியான ஹெல்த் டாப்பிக்கை ஒரு வாரம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ மறக்காமல் இப்போவே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பாடி ஹீட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல ஒரு டெம்பரேச்சர் இருக்குங்க. அது 97 ஃபேரன் டிகிரி ஹீட்லேருந்து 99 டிகிரி ஃபேரன் ஹீட்குள்ளே அடங்கும். ஸோ இது எப்போல்லாம் வந்து இந்த 99 டிகிரி மேலே போகுதோ அப்போ நம்மளுக்கு ஹீட்டான இஷ்யூஸ்லாம் வரும். இது குறிப்பாக இந்த சம்மர் டைமில் ஹீட்னால ரேஷஸ் வரலாம், பிம்பிள்ஸ் வரும், அண்ட் அசிடிட்டி, அல்சரு, ஸ்கின்லாம் எரியிற மாதிரி, ஸ்வெட்டிங், மயக்கம், தூக்கமின்மை, இப்படி பல பிரச்சனைகள் வந்து இருக்குங்க. பட் இதெல்லாம் எளிய முறையில் நம்ம பாதுகாத்துக்க முடியும் இந்த வெயிலேருந்து. ஸோ அதைத்தான் ஒரு 10 டிப்ஸாக இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல் டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு தண்ணீரை குடிக்கணும். ஆமாங்க, ஸோ எங்கெங்கேயோ காஸ்ட்லியாக போய் கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிற விட்டுட்டு நம்மளுடைய பேசிக்காக நம்மளோட தண்ணி வாட்டர் கன்சம்ஷனை சரி பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை இல்லைங்க. ஸோ ஒரு அடல்ட்டானவரை இந்த சம்மரில் 3லேருந்து 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கிட்ஸாக இருந்தாங்கன்னா 1.5 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் தண்ணியாவது குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு டிப் என்னென்னா, தயவு செஞ்சு நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் அதில் இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக்கே ஒரு டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெட்டல் பாட்டிலு, இல்லை வீட்டில்னா கிளாஸ் பாட்டிலு, இல்லை ஸ்டீலு, டம்ளரு, அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பெஷலாக நீங்கள் பக்கத்தில் இருக்க விவசாயிகிட்ட இந்த மண்பானையை வாங்கி வச்சுட்டா கூட எளிய முறையில் உங்களுக்கு அந்த ஐஸ் வாட்டர் மாதிரியான, அதுவும் வந்து எந்த ஒரு உடம்புக்கு பிரச்சனை இல்லாத வாட்டரை வந்து நம்ம குடிக்க முடியும். ஸோ 3லேருந்து 4 லிட்டர் வாட்டர் நீங்கள் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இரண்டாவது முக்கியமான டிப் என்னென்னா, டெய்லியும் 2 வேளை வந்து குளிக்கணும். குளிக்கிறதுனா அது எனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போ சயின்டிஃபிக்காக எப்படி ஒழுங்காக நம்ம குளிக்கணுன்றதுல நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் குளிக்கும் போது எப்போவுமே டைரெக்டாக வந்து நீங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அது தப்பான வழிங்க. ஸோ எப்போவுமே நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் குளிக்க போகும்போது என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 சொட்டு தண்ணி வந்து நீங்கள் தலையில் வந்து தொளிச்சிட்டு நீங்கள் எப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். இது ஏன் அப்படின்னா, நம்மளோட அந்த சூடு வந்து மேலே ஏறி பிரெயின் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு இது வந்து பாதுகாத்துக்கும். ஸோ எடுத்த உடனே நீங்கள் நார்மலாக இந்த சம்மருக்கு பச்சை தண்ணியை நீங்கள் குளிக்கிறத பாருங்கள். அண்ட் இந்த பச்சை தண்ணி வந்து நீங்கள் காலில் ஃபஸ்ட்டு நீங்கள் பாதத்தில் தான் வந்து தண்ணியை ஊற்றணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் முட்டிகளில், தொடைகளில், அப்புறம் வயிற்று பகுதியில், அப்புறம் தோள்பட்டையில், இப்படியே கீழே இருந்து நீங்கள் மேலே வர மாதிரி நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய ஆசன வாய் ப்ளஸ் மூக்கு, வாய், அப்புறம் வந்து காது, இந்த துவாரம் வழியாக அந்த ஹீட்டானது வெளியில் ஏறி உங்களுக்கு வெளியில் வந்து போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக எடுத்தோடனே தலையில் நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த உடல் உஷ்ணம் வந்து நம்மளோட உடம்போலேயே வந்து இது வந்து லாக் ஆகிடும். ஸோ அப்போது நீங்கள் டெய்லியுமே அடுத்த வாட்டி நீங்கள் குளிக்கும் போது கவனமாக நீங்கள் பச்சை தண்ணியிலே நீங்கள் வந்து குளிக்கலாங்க இந்த சம்மருக்கு. அண்ட் 2 வேளை குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலை அண்ட் மாலை 2 வேளை குளிக்கும் போது அன்னன்னைக்கு உடலில் சேர்ற உடல் உஷ்ணங்கள் வந்து சரியாகிறதுனால இதுவே ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான டெக்னிக்காக இருக்கும். அடுத்த விஷயம், குளிர்பானங்கள் என்னென்ன வந்து இந்த சம்மருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் நம்பர் 1 வந்து இளநீருங்க, கோகனட் வாட்டர். ஸோ நிறைய கடைகளில் நம்மளுக்கு வந்து கிடைக்குதுங்க. ஸோ இந்த சம்மருக்கு நீங்கள் அவங்ககிட்ட வாங்குறது மூலியமாகவும் அவங்களுடைய வாழ்வாதாரக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், விவசாயிகளுக்கும் நம்ம உதவியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 2-3 தடவை நீங்கள் கோகனட் வாட்டர், இளநீர் வந்து நீங்கள் குடிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் வந்து 2 ட்ரிங்க் வந்து மோர். ஸோ மோர் ஒரு எக்ஸலண்ட்டான இந்த சம்மர் ட்ரிங்க்குங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் எடுத்துக்க பாருங்கள். அண்ட் 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ் எடுக்கலாம். ஸோ அந்த லெமனில் கொஞ்சம் வந்து சால்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் எடுக்கும் போது இதில் இருக்கிற எலக்ட்ரோலைட்டு பேலன்சஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், டீஹைட்ரேஷன் வரதை தடுக்கும். ஒருவேளை நீங்கள் டயபிட்டிஸாக இருந்ததுன்னா அந்த கடைசி ஆப்ஷனை விட்டுட்டு வெறும் கோகனட் வாட்டர் அண்ட் மோர் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இந்த சம்மருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 4வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள். ஸோ இப்போ நேச்சரோட பியூட்டியை பாருங்கள். கரெக்டாக இந்த சம்மர் டைமில் தான் நம்ம கிடைக்கிற பழங்கள் அண்ட் காய்கறிகள் பார்த்திங்கன்னா, வெள்ளரிக்காய் அண்ட் தர்பூஷணி, அதுக்கப்புறம் வந்து அந்த கிர்னி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, மஸ்மிலன். அப்போது இந்த 3 விஷயங்கள் நீங்கள் டெய்லியுமே ஏதாவது ஒன்றாவது நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து சாப்பிட்லாம். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் தாராளமாக வந்து ஆடட் சுகர் போடாமல் நார்மலாக வந்து நீங்கள் வாட்டர் மிலனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மஸ்மிலனாக இருந்தாலும் இல்லை குக்கும்பராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் கேலரி கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் போகிற பிரச்சனையும் இதில் இல்லை. வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கிறவங்களும் இந்த 3 விஷயம் ரொம்ப எக்ஸசிவாக எடுத்தால் கூட ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இது உங்களோட ஃபுட்டில் இன்னிலேருந்து வந்து ஆட் பண்ண பாருங்கள்.
எந்த ட்ரிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வச்சு நிறைய இடங்களில் நானும் பார்த்துருக்கேங்க. ஸோ பொதுவாக வந்து வயசானவங்களும் வந்து ஏஜ்டு பர்சனும் வந்து டெய்லியுமே ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கிறாங்க, அதுவும் இந்த சம்மர் டைமில். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும், எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா இந்த சில்னஸான வாட்டர் உள்ளே போய் நம்ம உடம்பு குளிர்ச்சி படுத்தணும். இல்லைங்க, அதுதான் தவறான விஷயம். இது மாறா என்ன பண்ணும்னா நம்ம உடலில் ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ரொம்ப சடனாக ஐஸ் கோல்டு வாட்டர் இல்லை ஐஸ்கிரீமு இந்த மாதிரி கோல்டாக ரொம்ப ஐஸ் போட்ட ஜூஸஸ் இப்படி நீங்கள் குடிக்கும் போது நம்ம உடம்பு அந்த குளிர்ச்சியை தாங்காமல் இன்னும் கொஞ்சம் சூடாக தான் ஏற்றும். அப்போ ஆக்சுவலாக இதெல்லாம் சூடை ஏற்றுறது தான். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம், நீங்கள் மோரோ இல்லை வந்து கோகோனட் வாட்டரோ எந்த ஒரு ஐஸும் போடாமல் நீங்கள் அப்படியே குடிங்க. ஸோ இந்த மாதிரி குளிர் ஐட்டம் வந்து தப்பான கான்செப்ட்டுங்க இந்த சம்மருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி டீட்டெயில்டாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு நம்ம ஏற்ற உணவுகள், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், என்னென்ன கூலிங் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், அதே மாதிரி நம்ம சூடாக்குற மாதிரியான உணவு வகைகள், அது எல்லாமே ஒரு டீட்டெயில்டு பிடிஎஃபாக போட்டு நான் வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது டிப் நம்ம பார்க்க போகிறோம், அது ஹைட்ரோ தெரப்பிங்க. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெரிய விஷயம்ல, ரொம்ப சிம்பிள் தான். டெய்லியும் இரவு ரொம்ப உங்களுக்கு சூடு இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்புனா, டெய்லியும் இரவு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஐஸ் போட்டு ரூம் டெம்பரேச்சரோட கொஞ்சம் கம்மியாக லைட்டாக, ரொம்ப சில் இல்லாமல் லைட் சில்னஸாக இருக்கணும், அது மாதிரி வச்சுட்டு உங்களோட 2 பாதங்கள் காலை அந்த பக்கெட்குள்ளே முக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அந்த டைமில் டிவி பார்க்கலாம், இல்லை புக்ஸ் படிக்கலாம், எது வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும் போது காலில் இருக்கிற அந்த கோர் பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி பண்ண உதவுதுங்க. அதே மாதிரி உங்களோட ரத்த ஓட்டம் வந்து அதிகப்படுத்துது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 7வது டிப்பு, நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எண்ணெய் தேய்த்து குளித்தல் முறை, ஆயில் பாத்திங்க. ஆமாங்க, வாரம் 1 முறை இல்லை 2 முறை நீங்கள் வந்து ஃபுல் உடம்பும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஸோ எந்த எண்ணெய்லாம் பெஸ்ட்டுனா ஒரு 3 எண்ணெய் இருக்குங்க. முதல்ல பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நல்லெண்ணெய், சிசேம் ஆயில். அடுத்து 2வது வந்து நம்ம கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். 3வது வந்து கேஸ்டர் ஆயில். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆயிலை வந்து நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நீங்கள் தலையிலேருந்து தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக பாடி வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். ஸோ அப்போது உங்களுக்கு நல்லாவே பாடி டெம்பரேச்சர் கம்மியாகும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் ரொம்ப சூடாக இல்லாமல் வெது தண்ணியில் குளிங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்போ நான் பச்சை தண்ணி தான் குளிக்க சொல்லியிருக்கேன். பட் எப்போல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களோ கொஞ்சம் வெது தண்ணியில் குளிச்சிங்கன்னா அதுவுமே ரொம்ப சூடாக கலப்பாமல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஆயில் வந்து உங்களுக்கு குளிச்சினால இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வாரம் 1 முறையாவது சாட்டர்டே ஆர் சண்டே பண்ணுங்கள், இல்லை 2 முறை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆயில் பாத்திங் வந்து எடுங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஆயில் பாத்திங் நீங்கள் பீரியட்ஸ் டைம்லையும் அண்ட் ஃபீவர் இருக்கும் போது இதை வந்து தவிர்த்துறது நல்லதுங்க. அடுத்து 8வது டிப் வந்து பார்த்தீங்கன்னா ஷீத்தலி பிரீத்திங். ஸோ அந்த ஷீத்தலி பிரீத்திங் அப்படின்ற முறை என்னன்னா, உங்களுடைய நாக்கை வந்து நல்லா வந்து மடிச்சிருங்க. நார்மலாக வந்து நீங்கள் உட்காந்துட்டு நாக்கை வந்து ஒரு பைப்பு மாதிரி வந்து அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் நாக்கை உள் சைடாக மடிக்கணும். மடிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக மூச்சை வந்து நல்லா வந்து இழுக்கணும். ஓகேங்களா? இழுத்துட்டு மூக்கு வழியாக வெளியில் விடணும். ஸோ உள்ள மூச்சை இழுக்கும் போது அந்த நாக்கோட ஹோல்ஸ்குள்ளே நம்ம நாக்கோட ஈரப்பட்டு உங்களோட அந்த ஆக்சிஜன் வந்து குளிர்ச்சியாக உள்ளே போகிறது வந்து இது ஒரு கூலிங் பிரெத்தாக வந்து அமையுது. அதே மாதிரி வெளியில் விடும்போது மூக்கு வழியாக வெளியில் விட்டுருங்க. உள்ளே இழுக்கும் போது இந்த நாக்கு வழியாக வந்து நீங்கள் வந்து உள்ளே இழுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 9வது மிக இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம போடுற ஆடைகள். சம்மர் டைமில் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக போடாமல் முடிஞ்ச அளவுக்கு காட்டன் அண்ட் லினன் அப்படின்ற மெட்டீரியலை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா யூஸ்வலாக இப்போ நிறைய கடைகளில் வந்து பாலியஸ்டரும் நைலானும் கிடைக்குதுங்க. இது அப்சல்யூட்லி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால இந்த சம்மர் டைமில் வேர்வை வந்ததுன்னா இந்த பாலியஸ்டரும் இந்த மெட்டீரியல்லாம் என்ன ஆகும்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து படும். ஸோ பாலியஸ்டர் மெயினாக நைலான்லாம் ஸ்கின்னில் படும்போது அது வந்து என்ன ஆகும், ஸ்கின் ரேஷஸ் அப்படியே ரெட்டிஷாக வர மாதிரி, சில பேருக்கு அலர்ஜி கூட வரும். அதே மாதிரி ரொம்ப டைட் ஜீன்ஸ் போடாமல் கொஞ்சம் காட்டன் பேண்ட்டாக இருந்தால் காற்றோட்டம் போகிற மாதிரியான லூஸ் ஃபிட்டிங்காக வந்து இந்த சம்மருக்கு நீங்கள் உங்கள் க்ளோத்தை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதுவே உங்கள் பாடி டெம்பரேச்சர் அதிகமாகாமல் கம்மியாகும். அதே மாதிரி இரவு பெட்டில் தூங்கும் போது உங்கள் பெட்ஷீட்டும் பாலியஸ்டர் இந்த மாதிரி இல்லாமல் காட்டன் பெட்ஷீட், காட்டன் தலைவாணி பெட்ஷீட்டை காட்டனில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய வீட்டில் வந்து இப்போ கலராக வந்து கிடைக்குதுன்றனால அது எல்லாமே வந்து பாலியஸ்டருங்க. அதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து வெளியில் விடாமல் உங்கள் பாடியிலே திருப்பி அனுப்புறதுனால பாடி ரொம்பவே சூடாக இருக்கும். ஸோ காட்டன் வந்து பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த சம்மருக்கு. அடுத்து 10வது ஸ்கின் கேர் டிப்பு. ஏன்னா இந்த சம்மருக்கு நிறைய பேர் வந்து பிம்பிள்ஸ்
வருது, ரேஷஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. பெஸ்ட் ஸ்கின் கேர் எளிமையாக இருக்கிறது வந்து சந்தன பொடி, சாண்டல்வுட்டுங்க. ஸோ இந்த சந்தனத்தை ரோஸ் வாட்டர் இல்லை நார்மல் தண்ணியில் கலந்துட்டு உங்களுடைய ஃபோர்ஹெட், நெத்தியில் நீங்கள் வந்து நல்லா தடவலாம். அண்ட் எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கேயுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்கில், கழுத்து பின்பகுதியில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஃபேஸ்க்கு கூலிங் கிடைக்குதுங்க. இதை ஒரு ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் வந்து போடலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஸோ உங்களோட ஸ்கின் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவும் உங்கள் கூலிங் எஃபெக்ட்டும் வந்து இதுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் போனஸ் டிப்பாக ஒன்று சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸுமே நம்மளுடைய பாடி ஹீட்டை வந்து அதிகப்படுத்துதுங்க. ஸோ இந்த சம்மர் டைமில் நைட்டு வந்தோடனே ஒரு கூல் டவுனாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்டுட்டோ இல்லை புக்கு படிச்சுட்டோ இல்லை மொட்டை மாடியில் போய் சேர்ந்து நீங்கள் உணவு அருந்துறதோ உங்கள் ஃபேமிலியோட, இப்படி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியை பண்ணும்போது அதுவுமே உங்களுக்கு இந்த சம்மரை கடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட நிறைய யூஸ்ஃபுல்லான சிம்பிளான டிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய இந்த டாக்டர் ஃபார்மர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வந்து காத்துக்கிட்டு. அண்ட் மேலும் உங்களுக்கு வேறு இந்த சம்மர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோ இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ போடணும்னு நினச்சாலும் அதுவுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம அதுலேருந்து பிக் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவை அனுப்புகிறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்ம சம்மர் PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த மாதம் வந்து 2 ஸ்பெஷல் மாஸ்டர் கிளாஸ் லைவ் ஜூம் செஷனில் ஏதாவது ஒரு மெடிக்கல் டாப்பிக்கை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து பேச போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோட மந்த்லி மாஸ்டர் கிளாஸை இலவசமாக நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கும் நான் கீழே வந்து டாக்டர் ஃபார்மர் VIP கம்யூனிட்டின்னு கொடுத்துருக்கேங்க. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் ஒர்க் ஷாப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஃபார்மர். நன்றி, வணக்கம்.